வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, 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 வேலும் மயிலும் சேவலும் துணை. ஸ்ரீ அருட்கவி அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதியிலிருந்து. உருவாய் அருவாய் உலதாய் இலதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அருணகிரிநாதர் நம்ம லாஸ்ட் வீக் ராஜநாதன் அவருடைய இதில் பார்க்குறச்ச நம்ம என்ன பார்த்தோன்னா, அதாவது ஃபேமிலி ட்ரீ குருராம கவி அதில் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. குருராம கவி அவர் எழுதின எழுத்துக்கள் பற்றிலாம் நம்ம சொல்கிறோன்னு இருக்கோம். அதை யாரெல்லாம் மேற்கோள் காட்டி பண்ணியிருக்கா அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அப்பய தீட்சிதர்த்தை தனியாக ஒரு தடவை சொல்ல போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு குருராம கவியோடைய எழுத்துக்கள் என்னெல்லாம் இருக்குது. அவர் ட்ராமா மாதிரி எழுதியிருக்கார். அப்புறம் காவியம்னா சம்புனா என்னென்னா சம்பு, அதாவது செய்யுளும் இருக்கும் உரைநடையும் இருக்கும். ப்ரோஸ்னா ஸ்டோரி மாதிரி இருக்கும். அதில் இது கூட இருக்கும், அதாவது ஸ்லோகம் மாதிரி கூட இருக்கும். அது ஒன்று எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் பானான்னா சோலோ ப்ளே அந்த மாதிரி எழுதியிருக்காரு. டிஃப்ரெண்ட் டைப்ஸில் எழுதியிருக்காரு. அவருடைய சான்ஸ்கிரிட் புலமை எப்படி இருந்ததுன்றதுக்கான எடுத்துக்காட்டு. இப்போ ஸ்டோரி எழுதுறதுன்றது ஒரு விதம், செய்யுளும் எழுதி ஸ்டோரியும் எழுதுறதுன்றது ஒரு விதம். இப்போ அந்த காலத்தில் ராமாயணம் மகாபாரதம்ல கான்வர்சேஷன் பிட்வீன் டூ மெம்பர்ஸ் என்ன பண்ணுவான்னா ஸ்லோகமாகவே எழுதியிருப்பா. அதாவது ஸ்லோகம்னு சொல்லுவோம் நம்ம. அர்ஜுனா உவாச்ச ஈஸ்வர உவாச்ச, ஈஸ்வரன் இதை சொன்னார், அர்ஜுனன் இதை சொன்னார், அப்படி வரும் இல்லையா. அது அவளுடைய கான்வர்சேஷனே நம்ம பண்ணுறோம். இப்போ நம்ம லலிதா சகஸ்ரநாமம் படிக்கிறச்சும் சரி, விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கிறச்சும் சரி, உவாச்சன்னா தே ஆர் டெல்லிங் அப்படின்னு அர்த்தமாக வருது இல்லையா. ஹீ இஸ் டெல்லிங், ஷீ இஸ் டெல்லிங் வருது இல்லையா. அதே மாதிரி இருக்கிறது தான் சம்பு. அதாவது உரைநடையாகவும் இருக்கும், உரைநடை பாணியிலையும் எழுதியிருக்கலாம், செய்யுளாகவும் கொடுத்துருக்கலாம். அதுக்கு தான் சம்பு அப்படின்னு பேர். அதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு ட்ராமா என்ன எழுதியிருக்கேன்னா சுபத்ர தனஞ்சயம் ஒரு ட்ராமா மாதிரி எழுதியிருக்கு. அதாவது நிறைய கேரக்டர்ஸ்லாம் வரும் சுபத்ரா தனஞ்சயமில். அடுத்தது ரத்னேஸ்வர பிரசாதனா அப்படின்ற 2 ட்ராமா எழுதியிருக்கார். என்னது சுபத்ர தனஞ்சயம் அப்படின்ற ஒரு ட்ராமாவும், ரத்னேஸ்வர பிரசாதனா ட்ராமாவும். சுபத்ர தனஞ்சயன்னா ஆக்சுவலாக சுபத்ராவுடைய ஹஸ்பண்ட் பேர் தான் அர்ஜுனன் இல்லையா. அவளை பற்றி இருக்கிற ஸ்டோரி சுபத்ரா தனஞ்சயன். ரத்னேஸ்வர பிரசாதனா நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம் என்ன டீட்டெயில்னு. அடுத்தது காவியம் என்ன எழுதியிருக்காருன்னா கிருஷ்ண விலாசம், கிருஷ்ணரை பற்றி வரும். அடுத்தது சம்பு நம்ம சொன்னோம் இல்லையா. காவியத்தில் கிருஷ்ண விலாசம்னு ஒன்றும் சம்பு மாதிரி ஒன்றும் எழுதியிருக்கார். 2 என்னது ஹரிச்சந்திர சரித்திர சம்பு, ஹரிச்சந்திரனை பற்றி இருக்கிற சரித்திரமும், சங்கரானந்தா சம்பு 2 எழுதியிருக்கார். காவியமில் கிருஷ்ண விலாசம்ன்றது ஒன்று, இன்னொன்று சம்பு பிரபந்தமில் ஹரிச்சந்திர சரித்த சம்புனும் சங்கரானந்தா சம்புனும் எழுதியிருக்கார். அடுத்தது பானா கூட எழுதியிருக்கார். இந்த சோலோ பிளேயில் என்ன ஆகும்னா நாட்டிய கலை இலக்கிய நடையில் எழுதியிருப்பார். தனி ஒருத்தனே நின்றுட்டு கூத்துலாம் டான்ஸ் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா. அந்த காலத்தில் தனி ஒருத்தனே மோனாக்ஷன் எல்லாமே பண்ணுவாள். அவளே ராஜாவாகவும் பேசுவாள், அவளே ஒய்ஃப் ராணியாகவும் பேசுவாள், அவள் குழந்தை பிரின்சஸாகவும் பேசுவாள் இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் சோலோ பர்ஃபார்மன்ஸு. அது டான்ஸும் அவளே ஆடுவா. அவள் இப்போ பரதநாட்டியம்லலாம் நம்ம பார்க்குறோமே, சிவனாவும் அவங்களே ஆடுவா, பார்வதியாகவும் அவளே ஆடுவாளே. அந்த மாதிரி இருக்கிற சோலோ பர்ஃபார்மன்ஸுக்கு கூட அவர் எழுதியிருக்கார். இப்போ ஒரே ஒரு தடவை சொல்லிடுறேன். ட்ராமாவாக எழுதியிருக்கிறது சுபத்ர தனஞ்சயம்ன்றும் ரத்னேஸ்வர பிரசாதனா
2 ட்ராமாஸு. காவியமில் கிருஷ்ண விலாசம் என்ற ஒரு ஸ்டோரி இது காவியம் எழுதியிருக்கார். அடுத்தது சம்பு அந்த வகையில் என்ன எழுதியிருக்காருன்னா ஹரிச்சந்திர சரித்த சம்பு, சங்கரானந்தா சம்பு அது மாதிரி எழுதியிருக்கார். அப்புறம் ஒன்று சோலோ பர்ஃபார்மன்ஸ் எழுதியிருக்கார். பானா நாட்டிய கலை இலக்கியம்லாம் வருது. ஓகே, இப்போ நம்ம சுபத்ரா தனஞ்சயம்ன்றது என்னன்னு நம்ம பார்த்தோம். அர்ஜுனனை பற்றியும் சுபத்ரா பற்றியும் கதை. சுபத்ரா யார்? நம்ம கிருஷ்ணருடைய சிஸ்டர். அவளை பற்றி, அவளுடைய லவ் ஸ்டோரி இருக்கும் இல்லையா, அதை பற்றி எழுதியிருக்கு. அது ட்ராமா மாதிரி இவன் சுபத்ரா இப்படி பேசினா, கிருஷ்ணர் இப்படி பேசினார், பலராமர் இப்படி பேசினார் வரும் இல்லையா. அது ரத்னேஸ்வர பிரசாதனா இருக்கு இல்லையா. இந்த ரத்னேஸ்வர பிரசாதனால தான் இவர் ஸ்வயம்புநாதர் நம்ம கோவிலில் இருக்கு இல்லையா, முள்ளன்றத்தில் ஸ்வயம்புநாதர் தாந்தோன்றீஸ்வரர் இருக்கார் இல்லையா, அவரை பற்றியும் அவருடைய மூதாதையர்கள் முள்ளன்றத்துலேருந்து தான் நாங்கள்லாம் வந்திருக்கோன்றதை பற்றியும், அவருடைய மூதாதையர்களை பற்றி, அதாவது ராஜநாத தீட்சிதர் 2, ராஜநாத தீட்சிதர் 1, அப்புறம் அருணகிரி நாதர் 1 அப்படிலாம் இருக்காளோ இல்லையா, அவள் தாத்தா பாட்டி எல்லாரை பற்றியும் இதில் ஃபுல்லாக சொல்லியிருக்கா. அதே மாதிரி முள்ளன்றத்தில் திருவிழா நடக்குமா. வசுபூதின்ற கந்தர்வனுக்கும் கந்தர்வனுடைய பொண்ணான ரத்னவல்லி அப்படின்ற பொண்ணை ரத்னச்சூடா என்ற ஆணுக்கு, ரத்னச்சூடா என்ற ஆம்பளைக்கு ரத்னவல்லி என்ற பொண்ணை, கந்தர்வனுடைய பொண்ணை நம்ம முள்ளன்ற கோவிலில் கல்யாணம் பண்ணி வச்சா. அந்த கல்யாணத்தை பற்றியும் இவர் ரத்னேஸ்வர பிரசாதனால் குறிப்பிட்டு இருக்கார். ஈசனோட அருளால் தான் அந்த கந்தர்வனுக்கு பொன் குழந்தையாக பிறந்திருக்கு. அதனால் இந்த கோவில் காசி காசி இருக்குல்ல, காசியில் இருக்கிற புண்ணியம் நம்மளுக்கு தென்காசியில் இந்த ஈஸ்வரனை வணங்கினா நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கும். அங்கே காசியில் போய் தானே அவள் பித்ருக்களுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணி பித்ரு தோஷம்லாம் போகிறதுக்கு பண்ணுறா இல்லையா. அதே மாதிரி தென் திசையில் இந்த முள்ளன்றத்தில் இருக்கிற இந்த கோவிலில் கூட இவள் வேண்டிட்டு எல்லாம் நடந்திருக்கு. சுயம்புநாதருடைய சந்நிதியில் பொண்ணு குழந்தைக்காக வேண்டிட்டு பொன் குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு கல்யாணம் முதற்கொண்டு இந்த கோவிலில் தான் பண்ணியிருக்கா. இதை ஒரு ட்ராமாவாக அவர் எழுதியிருக்கார். ட்ராமா தானே அது, ட்ராமாவாக எழுதியிருக்கார். அடுத்தது கிருஷ்ண விலாசம் காவியம். கிருஷ்ண விலாச காவியத்தில் 14 காண்டாஸ் இருக்குது. காண்டம், ஒரு காண்டம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு பார்ட்டு. அதில் இம்பார்ட்டண்ட்டை லார்ட் கிருஷ்ணாதே எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு தான். அவர் பிறந்தத்துலேருந்தே ஸ்வீட்டு தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த கிருஷ்ணர்து எடுத்தாலே நம்மளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக வரணும்? சும்மா கோபியரோடு சுற்றின்னு இருக்கிறது, அது கோபியர்களோடு எதுக்கு சுற்றினர், அதுக்கெல்லாம் இருக்கு இல்லையா மீனிங். அந்த உள்ள அர்த்தத்தோடு எழுதியிருக்கார். கிருஷ்ண விலாசம் என்ற காவியத்தை எழுதியிருக்கார் அவர். அடுத்தது ஹரிச்சந்திர சம்பு. நம்ம சூரிய குலம் தானே ஹரிச்சந்திரன், அவருடைய சூரிய குலத்திலேருந்து தான் உதிச்சிருக்கான் ஹரிச்சந்திரன். அவனுடைய சூரியன் எப்படி தோன்றினர், எதுக்காக தோன்றினர், அவர் தோன்றிய குலம் எப்படி இருக்கும்ன்றதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காரு. இதில் ஹரிச்சந்திர சம்பு காவியத்தில் கிராடனுக்கும் அர்ஜுனனுக்கும் சண்டை நடந்தது இல்லையா. இவர் போய் பாஸ்பதாசரம் வாங்கிக்கிறார் இல்லையா சிவன் கிட்ட. அதாவது அர்ஜுனன் போய் நார்த்து சைட் போய் அவன் தவம் பண்ணிட்டு ஒரு பன்னியை கொள்றா. அது யாரோடது போயிருக்குன்னு கிராட்டக்கண்ணா வேட்டைக்காரன், அதாவது ஃபைட்டர் இருக்கார் இல்லையா. அவரது வந்த உடனே அவள் 2 பேருக்கும் சண்டை எல்லாம் பண்ணிட்டா இல்லையா. அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸும் சங்கரானந்த சம்பு காவியத்தில் இவர் கொடுத்துருக்கார். கிராட்டார்ஜுனியம்னு சொல்கிறா இல்லையா அது. அடுத்தது பாரவி என்ற பொயேட்டுடைய கிராட்டார்ஜுனியம் 6th செஞ்சுரியில் எழுதியிருக்கா. அதற்கு மீனிங்கை பதார்த்தம் எழுதியிருக்கார், அதாவது பாஷ்யம் பண்ணியிருக்கார் அவர். அடுத்தது மதன கோபால விலாசம். இதுதான் நான் சொன்னேன் இல்லை, ஒன் மேன் ஷோன்னு. இதுதான் மதன கோபால விலாசம், பேஸ்ட் ஆன் லவ் பிட்வீன் ராதா அண்ட் கிருஷ்ணா. யூஸ்வலாகவே ராதே கிருஷ்ணான்றோம் இல்லையா. ராதேன்றவ யார், கிருஷ்ணர் எதுக்கு அவள் மேலே பாசம் வச்சார், எதுக்காக அவள் 2 பேரும் தான் நிலச்சி நிற்கிறது அப்படின்றத பற்றி, லவ் இருக்கு இல்லையா, அன்பு, அந்த அன்பு எதுக்காக நிலச்சி நிற்கிறதுன்றத மதன கோபால விலாசம் பேஸ்ட் ஆன்
லவ் பிட்வீன் ராதா அண்ட் கிருஷ்ணா அவள்தான் எழுதியிருக்கார். அது வந்து ஒன் மேன் ஷோ. ராதாவாகவும் இவரே இருப்பா, கிருஷ்ணராகவும் இவரே இருப்பா. ஒருத்தர் மேடையில் நின்று இதை பற்றி சொல்லுவாள். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் யார் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கான்றதை பற்றி பார்க்க போகிறோம். நீலகண்ட தீக்ஷிதர் அவருடைய நலச்சரித்திரத்தில் குருராம கவியோடைய ஹரிச்சந்திர சரித்திர சொம்பு இருக்கு இல்லையா, அதில் எடுத்து இதோடைய கோட் இப்படி பண்ணியிருக்கா. இதில் குருராம கவி வந்து இதில் ஹரிச்சந்திரா சொம்புவில் இது மாதிரி கோட் பண்ணியிருக்காருன்னு எடுத்துக்காட்டாக எடுத்து எழுதியிருக்கார். யார்? நீலகண்ட தீக்ஷிதர். அடுத்தது அப்பைய தீக்ஷிதருடைய பிரதர் இருக்கார் இல்லையா, அச்சாப் தீக்ஷிதர், அவரும் வந்து இவரை பற்றி சொல்லியிருக்கா. அப்புறம் குருராம கவி கூட நான் வந்து காஷ்யப கோத்திரத்தை சேர்ந்தவன் யஜுர்வேதி அப்படின்னு சொல்லியிருக்கார். குருராம கவியோடைய அப்பா எழுதினது பாண்டவாபியுதயம்ன்றதை நம்ம பார்த்துட்டோம் நம்ம லாஸ்ட் டைமே. இதுதான் வந்து நம்மளுக்கு இவர் பற்றி வருது. அப்பைய தீக்ஷிதரை பற்றி நம்ம நிதானமாக பார்த்துக்கலாம் ஒவ்வொன்றும். அது வந்து ஒரு ஐயப்பன் ஒன்று இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கும். அதை பற்றி சொல்கிறேன். ஏன்னா அது மாதிரி புல்லுது வந்து நான் உங்களுக்கு போன வாரமே சொல்லியிருக்கேன். அதில் நீங்கள் பார்த்துட்டா உங்களுக்கு புரியும். இது வரைக்கும் நம்ம குருராம கவியோடைய ஒர்க்ஸ், அதாவது அவர் எழுதினதை பற்றிலாம் நம்ம பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த அப்பைய தீக்ஷிதர், நீலகண்ட தீக்ஷிதர், அச்சன் அப்பா தீக்ஷிதர், அவரை பற்றி இல்லாமல் நம்ம யார் யார் இருந்தானோன்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம குருராம கவிக்கு அப்புறமா யாரெல்லாம் வரா அப்படின்றத அவருடைய ஃபேமிலி ட்ரீயை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய ஃபேமிலி ட்ரீயை எதுக்கு நீ அருணகிரிநாதரில் கொண்டு வர, டோன்ட் ஆஸ்க். எதுக்குன்னா அருணகிரிநாதருடைய ஃபேமிலி ட்ரீயில் தான் குருராம கவி வருவார். ஏன்னா அவர் வந்து அருணகிரிநாதருக்கு பொண்ணு வைத்து பையன் பேரன், அதனால் தௌஹித்ரன் இல்லையா, அதனால் அது வர. இப்போது குருராம கவியை நான் எதுக்கு ஸ்பெஷலாக நம்ம சொல்கிறோன்னா, எனக்கு கொடுத்த ரோல்யம் முள்ளன்றம் ராமநாத கவி சிவதாசன், அவருக்கு வந்து மகாபெரிவா நடமாடும் தெய்வம் இருக்கார் இல்லையா, உருவாக இருக்கிறோம் இல்லையோ, அவர் வந்து அவருடைய ஸ்ரீமுகத்தில் குருராம கவியின் வம்சத்தை சேர்ந்த அப்படின்னு தான் பட்டத்தையே கொடுத்துருக்கார். ஸோ அதை எழுதி கொடுத்தது யார்? அதாவது மகாபெரிவா சொல்லி அதை எழுதணுமோ இல்லையோ, மகாபெரிவாலே எழுத மாட்டா, ஜஸ்ட் ஹி இஸ் டெல்லிங், அப்பா இப்படி எழுதுன்னு சொல்வாள். அது எழுதியிருக்கால அவர் யாருன்னா நம்ம அப்பைய தீக்ஷிதர் இருக்கார் இல்லையா, அப்போ காலத்தில் குருராம கவியுடைய சிஷ்யனா குருராம கவி வந்து அவருக்கு அக்ஷராபியாசம் நம்ம ஸ்ரீதேவி பூதேவி சமேத பாலவரதராஜ சுவாமி கிட்ட அவருக்கு அக்ஷராபியாசம் பண்ணி வச்சார். யாருக்கு? அப்பைய தீக்ஷிதருக்கு. அதே மாதிரி இப்போ அடுத்த ஜென்ரேஷன் வரைச்ச அப்பைய தீக்ஷிதருடைய வம்சத்தை சேர்ந்தவர் மகாபெரிவால் கிட்ட இருந்திருக்கார். அவர் தான் வந்து குருராம கவியுடைய வம்சம்னு எழுதி கொடுத்தார். எவ்வளோ பெரிய புண்ணியத்தை எம்ஆர் வெங்கடசுப்ரமணியம் அலைஸ் சிவதாசன் அவர்கள் பெற்றிருக்கார். அவருடைய சிஷ்யருடைய, அதாவது குருராம கவியோட சிஷ்யருடைய ஃபேமிலி கிட்டேருந்து எழுதி மகாபெரிவா கொடுத்துருக்கா. இதுக்கு மேலே ஒரு சாட்சியோ எதுவுமே வேண்டாம். மகாபெரிவாலே பெரிய சாட்சியாக நின்றுருக்க. சூரிய பகவான் எப்படி சாட்சியாக நிற்கிறாரோ, பிள்ளையார் விநாயகர் எப்படி சாட்சியாக நிற்கிறாரோ, அதே மாதிரி இருந்து இவருக்கு முள்ளன்றம் ராமநாத கவி சிவதாசன் அவர்களுக்கு ஸ்ரீமுகத்தை காஞ்சி மட்டிலேருந்து கொடுத்துருக்கா. இதை பற்றி சொல்கிறதுக்காக தான் இந்த பெரிய ஸ்டோரி. அருணகிரிநாதரே நம்ம எடுத்திருக்கோம். இவர் யாருன்றது சொல்லணும் இல்லையா, அதனால் அருணகிரிநாதர் ஒரு பிராமின், ஒரு இந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லணுன்றதுனால தான் நம்ம எடுத்து பேசி பண்ணியிருந்தேன். ஓகேவா? இது வரைக்கும் நான் பேசினது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க, உங்கள் லவ்டு ஒன்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, அப்புறம் அந்த கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ. நல்லா பேசுகிறடி, அவன் சிவதாசன், அவரை பற்றி எனக்கு இன்னும் சொல்லுங்கோ அப்படின்னு கேளுங்கோ. இல்லை இது வந்து இப்படி இருந்தால் நல்லா இருக்குமேன்றதையும் சொல்லி தாங்கோ. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது ஃபுல்லாக வீடியோ பாருங்கோ, அப்போ தான் உங்களுக்கு நல்லபடியாக புரியும். ஓகே, இதுக்கப்புறமா வந்து குருராம கவியோடைய வம்சத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அங்கே பெரிய மடம், சிறிய மடம், உள்ளன்ற மடம் அதெல்லாம் இருக்குது இல்லையா, அதை பற்றி வந்துகிட்டே இருக்கும் அடுத்தது. ஓகே, சண்டே கூட நம்ம அருணகிரிநாதர் பற்றி இருக்குது, நீங்கள் பாருங்கள். அருணகிரிநாதருடைய ஒர்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுது. ஒர்க்ஸ் என்னெல்லாம் எழுதியிருக்காருன்னு இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பாட்டுக்கும் மீனிங்கை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ யூ ஜஸ்ட் லிசன். ஓகே, தேங்க்யூ. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.